शांति शांति शांति। ओम नमो ब्रह्मादिभ्यो ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यो वंश ऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि। ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः। हरि ओम। எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளால் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பர்யந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் அந்த அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் 12 ராசி அன்பர்களுக்கும் உண்டான வார பலன்களை பார்க்க இருக்கின்றோம். அதாவது இந்த வாரம் என்பது 27 ஜூலை முதற்கொண்டு 2 ஆகஸ்ட் வரைக்கும், அதாவது ஆடி 11 to 17 வரைக்கும் இருக்கக்கூடிய ஞாயிறு முதல் சனிக்கு உண்டான பலன்களை வார பலன்களாக பார்க்க இருக்கின்றோம். சரி, இந்த வாரத்தினுடைய நிகழ்வுகள் என்ன 2 நிமிடத்துல பார்த்துருவோம். 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வாஸ்து நாள் வருகிறது. வாஸ்து நாள் அன்னைக்கு வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், புதிதாக வாஸ்து பூஜை, அதாவது கட்டிடம் நம்ம முடிச்சுட்டு வாஸ்து பூஜை ஏதாவது கொஞ்சம் குறைகள் இருந்தால் அதையும் சரி பண்ணுவதற்குண்டான வாஸ்து பூஜைகள் பண்ணுவது வழக்கம். புதிதாக ஒரு நிலத்துல கட்டடம் ஆரம்பிக்கும் போதும் வாஸ்து பூஜை பண்ணுவது வழக்கம். வாஸ்து பூஜைங்கிறது அந்த நாள்ல எத்தனையோ விதமான வாஸ்து சமாச்சாரங்கள் நடக்கின்றன. வாஸ்து சாந்தியும் அந்த காலத்தில் பண்ணலாம். ஆனால் இது ஆடி மாதமாக இருப்பதனால் புதிதாக கட்டிடம் கட்டுவது அப்படிங்கிறது தொடங்குவதற்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் வாஸ்து நாள் அன்றைக்கு வாஸ்துவனுடைய பூஜை, வாஸ்து புருஷனுடைய பூஜையாகப்பட்டது இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்களை நிவர்த்தி செய்கின்றது. சரி, 28ஆம் தேதி திங்கட்கிழமை ஆடிப்பூரம். அது ஆண்டாளுக்கு உகந்த திருவாடிப்பூரம் அப்படிங்கிறதும் ஒரு வழக்கம் இருக்கிறது. ஆடிப்பூரம், பூரம்னு சொன்னாலே அம்பாள் தானே, அதனால அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அன்னைக்கு மறக்காம விநாயகருக்கு அருகம்புல் எடுத்து கொண்டு போய் வாருங்கள், கொடுத்துட்டு வாங்க. அன்னைக்கு தூர்வா கணபதி பூஜைன்னு ஒரு சிறப்பான நன்னாள். அது சதுர்த்தி அன்னைக்கு இன்னொரு விசேஷமா இருக்கிறது. விரதம் இருப்பவர்கள் பெண்கள் நாக சதுர்த்தி என்கின்ற விரதத்தை அன்று இருந்து வீட்டிலேயே பூஜை செய்வார்கள். அதை பத்திலாம் சொன்னோம்னா வீடியோ நீண்டு கொண்டே போகும். அதற்குண்டான இடம் இதுவல்ல. 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அடுத்த நாள், அது நாக பஞ்சமி என்றும் அழைக்கப்படுகிறது, கருட பஞ்சமி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த கருட பஞ்சமியில ஒரு விஷயத்தை, அதாவது நம்மளை ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க எதிரிகள் அப்படின்னா, இந்த கருட பஞ்சமி என்று நம்ம விரதம் இருந்து அதாவது கருடாழ்வாருடைய தரிசனம் பண்ணினோம்னாக்கா அன்னைக்கு உண்மையிலேயே அதற்கப்புறம் எதிரியினுடைய பகையினுடைய அந்த ஒரு தொந்தரவே இருக்காது. பகைமையை வெல்ல முடியும். அன்னைக்குதான் செவ்வாய் கன்னி ராசிக்கு பெயர்கிறார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். காலப்புருஷ தத்துவத்திற்கு 6ஆம் இடத்திற்கு காலப்புருஷ தத்துவத்தினுடைய முதல் வீட்டு அதிபதியும் 8ஆம் வீட்டு அதிபதியும் போகிறதுங்கிறது ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு. அதனுடைய பலன்கள்லாம் நான் பார்த்து சொல்றேன். 30ஆம் தேதி புதன்கிழமை சஷ்டி விரதம். 31ஆம் தேதி வியாழக்கிழமை ஜென்ரலா சுப நாள், எல்லா காரியங்களுக்கும் உகந்த நாள். 1ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை துர்காஷ்டமி. அன்னைக்கு கருடாழ்வார் ஜெயந்தியும் கூட. கருடாழ்வார் சந்நிதியில போயிட்டு அமைதியா உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு வந்தா எந்த தடையும் தாண்டி கடந்து விடலாம். 2ஆம் தேதி குதம்பை சித்தருடைய ஜெயந்தி. ஏதாவது ஒரு சித்தருடைய சமாதிக்கு போயிட்டு வாங்க, அது போதும். ஆக இந்த வாரத்தினுடைய விசேஷங்கள் இவ்வளவு. சரி, இந்த வாரத்துல சந்திராஷ்டமம் யார் யாருக்குன்னு கேட்டா மகரம், கும்பம், மீனம், இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் அந்த ராசி வரும்போது அதனுடைய பலன்களை சொல்றேன். இந்த வாரம் சந்திரன் மகா நட்சத்திரத்திலிருந்து தொடங்கி, அதாவது சிம்ம ராசியிலிருந்து தொடங்கி விசாகா நட்சத்திரம் வரைக்கும், துலாம் ராசி வரைக்கும் பிரயாணிக்கின்றார். சரியா? இந்த வாரத்தினுடைய கிரக அமைப்புகள், அதாவது கிரக சேர்க்கைகள்னு பார்த்தா சுக்கிரனும் குருவும் ஒன்றாக இருக்கிறார்கள். அதனுடைய பரிணாமம் என்ன அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்தினுடைய 3ஆம் இடம் ஆகிய மிதுனத்துல இருக்கிறதுனால திருமண விஷயங்களில் கொஞ்சம் தாமதம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. சுக்கிரனும் குருவும் ஒன்றாக இருக்கிறது. ஆனால்
சுக்கிரனும் குருவும் வந்து குழந்தை பாக்கியத்திற்கு நல்ல வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. சுக்கிரன் இப்பதான் வந்து கடந்த வாரம் தான் என்ட்ரி ஆயிருக்கிறார். அதனால 1 டிகிரியில தான் இருக்கிறார் இந்த ஞாயிற்றுக்கிழமை. இருந்தாலும் 2க்கு உண்டானவன் 2ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது புதிய முயற்சிகள் எடுக்கிறது, வியாபார நிமித்தமாக வெளியூர் பிரயாணங்கள் செய்து வரக்கூடிய அந்த ஒரு அமைப்பு. வெளியூர் அப்படின்னு தான், ஏன்னா 12க்கு உண்டானவன் காலபுருஷ தத்துவத்திற்கு 12க்கும் 2க்கும் உண்டானவர்கள் ஒரு இடத்துல இருந்து அது வந்து காலபுருஷ தத்துவனுடைய 9ஆம் இடத்தை பார்க்கறதுங்கிறது ஜென்ரலாவே எல்லா வியாபார நிமித்தமான யாத்திரைன்னா டிராவல்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லாக அமையப்பெறும். சரியா? பிறகு புதாதித்ய யோகம் கடகத்துல இருக்கிறது. புதாதித்ய யோகம் அப்படிங்கிறது உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தலையிட்டு தீர்க்கக்கூடிய ஒரு முயற்சிக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். ரைட்டா? சரி, இந்த வாரம் வந்து சந்திரனும் கேத்துவும் செவ்வாயும் ஒன்றாக இருக்கும் பொழுது இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கிறது. இந்த முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து, அதாவது வந்து நம்ம பிசினஸ் நிமித்தியான எந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை எடுக்க வேண்டாம். அதற்கப்புறம் திங்கட்கிழமையிலேருந்து டைம் மாறிடுறது, அதுக்கு எடுத்துக்கலாம். சந்திரனும் மாறிடுறார். பிறகு சனியும் புதனும் வக்கர கிரகங்களாக இருக்கின்றார்கள். இந்த வக்கர கிரகத்தினுடைய பலன்கள் அப்படின்னு சனி வக்கர பலன்களை நான் தனியாகவே போட்டிருக்கேன், நீங்க அதுல போய் பார்த்துக்கிடுங்க. இதில் வந்து அதையும் சேர்த்தேதான் பலனை நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு ஜென்ரலா எல்லா பலனும் இதிலேயே கிடைத்துவிடும். சரி, இந்த வாரத்துல பிறக்கக்கூடிய குழந்தை எப்படி இருக்கும்னு கேட்டா, நிறைய லேண்டு வந்து வாங்கக்கூடிய பெரிய அதாவது ஒவ்வொரு ஊர்லயும் வந்து சொத்துக்கள் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்கக்கூடிய ஒரு குழந்தையாக பிறக்கும். பிறகு குழந்தை வந்து தத்துவஜனாக, அதாவது ஞாயிற்றுக்கிழமை விட்டுட்டு, ஞாயிற்றுக்கிழமை குழந்தை பிறந்தால் தந்தையாகப்பட்டவர் வந்து சிவனுக்கு பாலாபிஷேகம் பண்ணணும். அது சில அரிஷ்ட தோஷங்கள்லாம் நீங்கிரும். இருந்தாலும் அகண்ட சாம்ராஜ்ய யோகமும், பிறகு வந்து ஹருஷ ராஜயோகம், விபரீத ஹருஷ ராஜயோகம் என்கின்ற ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால அரசியல்ல நல்ல ஒரு நிலைக்கு வரக்கூடிய ஒரு பெருந்தலைவராக மாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. சொத்துக்கள் வந்து ஒரு செல்வந்தனாகக்கூடிய, ஒரு பெரிய செல்வந்தனாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. அதே போல வேதாந்தங்களின் ஞானத்தையும் உடைத்தவனாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. சரி, இந்த வாரத்தினுடைய விசேஷத்தை பார்த்துட்டோம், பலனுக்கு போடுவோம். மேஷ ராசியிலும் மேஷ லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நான் சொன்ன அந்த தொழில் நிமித்தமான பிரயாணங்கள் நல்ல சக்சஸை கொடுக்கும். லவ் வந்து கொஞ்சம் சக்சஸை கொடுக்காது. ப்ரப்போஸ் பண்றதை இந்த வாரம் நம்ம கொஞ்சம் ஒதுக்கி வச்சுடுறது நல்லது. குழந்தைகளுடைய விஷயத்துல ஞாயிற்றுக்கிழமை குழந்தைகளோட வெளியில போகணும்னாக்க அமைதியா வந்து நம்ம என்ன பண்ணணும், மௌன சுவாமி மாதிரி ஆயிடும். இல்லையா, குடும்பத்தோட அவங்கெல்லாம் போயிட்டு வரட்டும், நம்ம நிம்மதியா நம்மளுடைய காரியத்தை பார்த்துட்டு இருப்போம். வீடுகளில் வந்து இருப்பிடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்குகிறது. அப்பா நிமித்தமான விஷயங்களில், அப்பாவாகட்டும், அதாவது அவருடைய ஹெல்த் ஆகட்டும், அவருடைய சொத்துக்களை வந்து டீல் பண்றது, அல்லது அப்பாவினுடைய வியாபாரத்தை வந்து சிறமையாக கொண்டு செய்வது, இதுக்கு அத்தனைக்கும் ஒரு நல்ல உகந்த ஒரு அமைப்பு. கவர்மெண்ட்ல வந்து வேலை செய்கிறீர்களா, நீங்க வந்து அதாவது பைரவி கோயில், பைரவிங்கிறது தசமகா வித்யால ஒரு அம்பாள். அந்த பைரவனுடைய வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னல்கள் தொலைந்து விடும். கடன் வந்து நிறைய பேர் கிடைக்கும். திங்கக்கிழமையிலிருந்து உங்களுக்கு கடன் வந்து கிடைக்கும். அதாவது உங்களுடைய லக்னாதிபதி 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அவரே தான் 8க்கு உண்டானவன். அப்படிங்கும்போது 8க்கு உண்டானவன் 6ஆம் இடம், இன்னொரு மறைவு ஸ்தானத்துல உட்கார்ந்து விபரீத ராஜயோகம். கடன் பெற்று வீடு வாங்குவது, அல்லது வீட்டுக்கு லோன் எடுப்பது, ஒரு வேலை நிமித்தமாக லோன் எடுப்பது, படிப்பு நிமித்தமாக ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைப்பது, இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு அமைப்புகள் இருக்கு. மாணவ செல்வங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாரம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொஞ்சம் கேத்து சந்திரன் செவ்வாய் ஒரு இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவே நம்ம வந்து என்ஜாய் பண்ணி விட்டுலாம். மற்ற நாட்கள் எல்லாமே பொன் போன்ற நாட்களாக இருக்கின்றன. உங்களுக்கு சனி வந்து 12ஆம் இடத்துல வக்கரம் பெற்று இருப்பது சில விஷயங்களின் நன்மை, லாபம் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு இந்த வாரம் வந்து கடந்த பல வாரங்களை விட இந்த வாரம் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. மீட்டிங் எல்லாம் வந்து நம்மளே வந்து அட்டன் பண்ணி நல்ல வெற்றிகரமான ஒரு லாபத்தை வந்து கூட்டக்கூடிய வாரம் அப்படின்னு சொன்னா இது மிக இல்லை. உறவுகளில் வந்து அம்மாவனுடைய ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைகளோட சண்டை போடாமல் இருக்கணும். சகோதர உறவுகளுக்குள்ள சிறு பிரச்சனைகள் வரலாம், ஆனால் அது பெருசாக அமையாது. உடல்நிலையில வந்து வயிற்று சம்பந்தப்பட்ட வியாதிகள், பிறகு கண் சம்பந்தப்பட்ட வியாதிகள்ல இருந்து நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்.
இந்த சூரியன், சோலார் இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் நம்ம வந்து ஜாக்கிரதையா இருக்கணும், அவ்வளவுதான். பிறகு வெளிநாட்டில் இருப்பவர்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் குடியுரிமைக்கு அப்ளை பண்ணக்கூடிய நல்ல நாள் இது. ஏன் அப்படின்னா 6க்கு உண்டானவன் 4ஆம் இடத்துல இருக்கிறார். 4ஆம் இடம்னாலே இருப்பிடம். அது நம்ம வந்து சொந்த ஊர் எங்க இருந்தாலும் நம்ம எங்க போய் தங்குறோமோ அது 4ஆம் வீடாக வச்சுக்கணும். அதாவது கோச்சாரத்துல. இதே நீங்க பிறந்த ஜாதகத்துல பார்த்தீங்கன்னாக்கா அப்ப அந்த ஜாதகத்துல வந்து உங்களுக்கு 4ஆம் இடம் என்பது உங்களுடைய பிறந்த இடம், அப்படி வந்து சரியா. ஆக இந்த வாரம் மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு வருமானத்தை கூட்டக்கூடிய வாரம் அப்படின்னு சொன்னா மிக இல்லை. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாளும் லக்ஷ்மி தாயாரை வழிபடுங்கள். நல்ல மேன்மையான வாரமாக வந்து அமையும். ரிஷப ராசியிலும் ரிஷப லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள் உங்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு வெற்றிகரமான, மகிழ்ச்சியான, குதூகலமான வருமானத்தையும் கூட்டக்கூடிய வாரம் அப்படின்னு சொன்னா மிக இல்லை. வீடு நிமித்தமான அல்லது சொத்து நிமித்தமான விஷயங்களை வந்து இந்த வாரம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், முதல் ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை ரெண்டு நாட்களையும் விட்டுடுவோம். பிறகு வந்து சனி செவ்வாயினுடைய பார்வை. செவ்வாய் வந்து இந்த செவ்வாய்க்கிழமை 29ஆம் தேதி உங்களுடைய 5ஆம் இடத்துல அமர்கிறார். 11ஆம் இடத்துல சனி உட்கார்ந்து இருக்கிறார். அப்படிங்கும்போது இது வந்து சனி செவ்வாயினுடைய ஒரு யோகம். அப்படிங்கும்போது தந்தை மகனுடைய உறவுகள் அல்லது சகோதர உறவுகள்ல சில இக்கட்டான சூழ்நிலைகளை வந்து அது மூத்த சகோதரரோட ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதை நான் கொஞ்சம் தவிர்க்கணும். இன்ஜினியரிங் அல்லது வந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரியான படிப்புகளை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது உகந்த வாரம். அவர்களுக்கு வந்து அவர்கள் நினைத்த விதத்தில் அவருடைய ரிசல்ட் வரும். எக்ஸாம் ரிசல்ட் ஆகட்டும், அவர்களுடைய அந்த அவுட்கமிங் என்ன, அதாவது என்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணினாலும் அது வெற்றியையே கொடுக்கும். வெளிநாடுகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஒரு நல்ல மேன்மையான வாரம். சரி, புதாதித்ய யோகம் 3ஆம் இடத்துல இருக்கனால முயற்சிக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு வாரம். உங்களுக்கு வந்து மீடியா துறையில் இருப்பவர்கள், அரசியல் துறையில் இருப்பவர்கள், பிறகு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட்ல, அது கவர்மெண்ட்ல வந்து பெரிய பெரிய போஸ்டிங்ல இருப்பவர்கள், காவல்துறையில் இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் எல்லாருக்குமே இந்த வாரம் ஒரு மேன்மையான வாரம். சேலஞ்சான வாரம் தான், இருந்தாலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வாரம். லவ் கொஞ்சம் சக்சஸ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம், இருந்தாலும் அரேஞ்ச் மேரேஜ்க்கு இது ஒரு நல்ல ஒரு வாரமாக இருக்கிறது. அரேஞ்ச் மேரேஜ்னாக்கா திருமண விஷயங்களை வந்து ஜாதகம் வந்து நல்லா அமைஞ்சிரும். ஆனா ஆடி மாசம் முடிஞ்ச உடனே பெண் பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறது இதெல்லாம் அப்ப வந்து நம்ம இது பண்ணிக்கலாம், அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ வந்து வரன் அமையக்கூடிய ஒரு வாரம் இது. ஏனென்றால் ஜாதக அமைப்பு நல்லா இருக்கிறது. நம்ம கொஞ்சம் ஆடி மாசம்னு பார்க்கறதுனால நீங்க வந்து மேட்ரிமோனிலையோ தெரிஞ்ச ஜாதகத்தை வாங்கி ஜாதகத்தை பார்த்து வச்சுக்கிடலாம், அதுல வந்து தவறு கிடையாது. வீட்டை வந்து மராமத்து பண்ணணும் அப்படிங்கிறவர்கள் இந்த வாரம் உங்களுக்கு செவ்வாய் நகர்ந்தவுடன், அதாவது செவ்வாய்க்கிழமைக்கு பிறகு நீங்கள் அதை ஆரம்பிக்கலாம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு வந்து வருமானத்தை கூட்டக்கூடிய காலம். குடும்பத்துல கணவன் மனைவியினுடைய உறவுகள்ல நிறைய விஷயங்கள்ல வந்து ஒரு ஒற்றுமை, ஒரு மேன்மை, ஒரு குதூகலம் இதெல்லாம் வரும். இன்ஃபேக்ட் வந்து கணவனும் மனைவியும் பேசாமல் வந்து பல மாதங்கள் இருந்தாலும் இந்த வாரத்துல வந்து அவர்கள் சுமூகமாக மாறிவிடுவார்கள். வருமானமும் கூடுகிறது. வருமானம் அப்படின்னு சொன்ன 11க்கு உண்டானவன் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறது லக்னாதிபதியோட அப்படிங்கிறது கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்க போகிறது. அது எந்த துறையில்னாக்கா சுக்கிரன், சனி மற்றும் குருவனுடைய துறையில். சுக்கிரன் சொன்னாவே வந்து எல்லாமே வந்து ஆடை, அதாவது டெக்ஸ்டைல் பிசினஸ், அதாவது ஆடை நிமித்தமான, நகைகள் நிமித்தமான, அது தங்கமாக இருக்கலாம், வைரமாக இருக்கலாம், வைடூரியமாக இருக்கலாம், அந்த மாதிரியான வரவுகளுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பேங்க்ல வேலை கிடைப்பது, புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைப்பது, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு டக்குன்னு வேலை கிடைக்கிறது, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு தெளிவு பிறக்காது. இது வரைக்கும் வந்து குழப்பிக்கிட்டே இருந்தோம்னா இந்த வாரத்துல ஒரு தெளிவு கிடைத்து விடுவது. பிறகு ஆசிரியர்களுக்கு ஒரு நல்ல வேலை, ப்ரமோஷன் கிடைக்கிறது. ஐடியில் இருப்பவர்களுக்கு இந்த வாரத்துல வந்து ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். பிடிக்காத ஒரு சரௌண்டிங்ல இருந்து நம்ம ரிலாக்ஸ்ட் ஆகிடுவோம். அப்புறம் சனியினுடைய அமைப்பு. சனி வந்து என்னதான் இருந்தாலும் லக்னத்தை பார்த்துட்டு இருக்காரு, அதே போல 5ஆம் இடத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது சோம்பலை வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக, சுறுசுறுப்பாக காலையில தூங்காதீர்கள். 6 மணிக்கு மேல தூங்கக்கூடாது. அதாவது 5 மணிக்கு மேலேயே தூங்கக்கூடாது, ஆனா நம்ம ஒரு 6 மணின்னு வச்சுக்கலாம். நைட் ஷிஃப்ட் பார்க்கணும் அப்படிங்கிறவர்கள் கொஞ்சம் வந்து ஹெல்த்தை பார்த்து கொள்ள வேண்டும். இந்த வாரம் வந்து இந்த நர்சிங் பண்ணுகிறார்கள் இல்லையா, அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாரம். ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது. அதே போல மெடிக்கல் துறையில இருப்பவர்கள்,
மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமாக, டாக்டர்ஸ்களுக்கும் நல்ல ஏற்றமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். பிசினஸ் மேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா சுக்கிரன் மற்றும் குரு நிமித்தமான பிறகு சனியினுடைய நிமித்தம் என்ன? இரும்பு, கேஸ், ஆயில், குடிக்க முடியாத திரவங்கள், பிளாஸ்டிக், கல் குவாரி, பிறகு சனி நிறைய நிமித்தங்களை கொடுக்கறது. அத்தனை வியாபாரத்தில் இருக்கிறவர்களுக்கும் நல்ல மேன்மையான ஒரு வாரம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாரம் அப்படின்னு சொன்னா மிகை இல்லை. மிதுன ராசியிலும் மிதுன லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இந்த வாரம் வரவும் செலவும் சரிசமமாக இருக்க போகிறது. வரவுக்கேற்ற செலவு இருக்கிறது, அதே போல மகிழ்ச்சியாகவும் இருக்க போகிறீர்கள். உங்களுக்கு சனி வக்கரம் பெற்றதும் பிறகு செவ்வாய் இடத்துக்கு வருவதும், செவ்வாய் சனியினுடைய நேர் பார்வை உங்களுக்கு பிசினஸ்ல கொஞ்சம் போட்டியை அதிகமாக மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் உக்ர நரசிம்மர். அந்த வேலையினுடைய காம்படிஷன், பிசினஸ் ஆகட்டும் வேலையாகட்டும், காம்படிஷன்ஸ் கூடும்போது உங்களுடைய ஆற்றலும் பெருகக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. 2ஆம் இடத்துல புதாதித்ய யோகம் இருக்கிறது. இது அதாவது புதன் லக்னாதிபதி 2க்கு வந்துட்டாருனாவே கவர்மெண்ட் நிமித்தமாக கண்டிப்பாக வருமானம் உண்டு. அரசாங்கத்தில் வேலை செய்பவர்களுக்கு ஒரு முன்னேற்றம் உண்டு. போட்டி இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி உண்டு அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. கேத்து ஒரு நல்ல இடத்துல இருக்கிறதுனால இந்த வாரம் ஏற்படக்கூடிய ஒரு விளைவு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டா, உங்களுடைய முயற்சி அதிகமாக இருக்கும். அதனுடைய பலன் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அது உங்களை காப்பாற்றும். மேலும் அந்நிய பாஷை பேசக்கூடிய நண்பர்களிடமிருந்து உங்களுக்கு வருமானம், வெளியூர் பிரயாணங்களும் நல்ல வெற்றியை கொடுக்கும். குழந்தையினுடைய வரம் நல்ல வரமாக கிடைக்கப் போகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறந்தால் அம்பிகைக்கு 1 கிலோ குங்குமம் வாங்கி குங்கும அர்ச்சனைக்கு கொடுத்துடணும் ஒரு கோயிலுக்கு. அப்பொழுது அந்த ஒரு அரிஷ்ட தோஷமானது நீங்குகிறது. அது பெண் குழந்தை அப்படின்னாக்கா வஸ்திரம் வாங்கி அம்பாளுக்கு கொடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய லக்ஷ்மி கட்டாட்சமானது ஓங்கும். அந்த குழந்தை உண்மையிலே பெரிய ஒரு லக்ஷ்மி கட்டாட்சம் மிகுந்த ஒரு குழந்தை. அது எங்க அந்த குழந்தை இருக்கோ அங்க செல்வம் செழிக்கக்கூடிய ஒரு குழந்தையாக வரும். நட்பு மிகவும் ஒரு உதவிகரமாக இருக்கும். கணவன் மனைவி உறவு ரொம்ப மிகுந்த ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அப்பாவனுடைய ஆரோக்கியமும் அம்மாவனுடைய ஆரோக்கியமும் மேலோங்கக்கூடிய ஒரு அமைப்பு. சகோதர உறவிலும் கூட இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். இருப்பிடத்துல கொஞ்சம் அசௌகரியம் வரும். வீடு கட்டுபவர்களுக்கு லோன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. சில பேருக்கு லாட்டரியில கொஞ்சம் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்காக லாட்டரி அடிக்கமான ஒவ்வொரு வாரமும் கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. எப்போவாவது ஒரு தடவை இந்த மாதிரியான ஒரு அமைப்பு வருவதற்கு சான்சஸ் உண்டு. சரியா? ஆக மிதுன ராசிக்காரர்களுக்கு நரசிம்மருடைய வழிபாடு இந்த வாரத்தை மேலும் 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 செல்வ செழிப்புள்ளதாக மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு. நல்ல உறவு வரவும் கூட. கடக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், குடும்பத்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் இந்த வாரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் கொஞ்சமா, இந்த ஞாயிற்றுக்கிழமை முழு நாளும் மௌன விரதம் இருந்துங்க. வீட்டுல பேசவே பேசாதீங்க. என்ன சுவாமிஜி இப்படி சொல்லுகிறீர்கள் அப்படின்னா, செவ்வாய் கேத்து சந்திரன் இதெல்லாம் 2ஆம் இடத்துல இருந்ததுனாக்கா ஒரு மாதிரி அப்படியே குழப்பமா இருக்கும். ஏதாவது நம்ம பேசினாலும் வம்பா போயிடும். நம்மளை யாரு பேசிடுவாங்களோன்னு அந்த பயத்திலேயே நமக்கு பெரிய ஒரு டென்ஷன் ஆகும். ரிலாக்ஸ்டா இருங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனா எங்கும் போக வேண்டாம், வெளியில போக வேண்டாம், 2 வீலர் எல்லாம் போக வேண்டாம். பட் வீட்டுல மற்றபடி பக்கத்துல ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வரலாமா, போகலாம் தாராளமா. வெளியூர் பிரயாணம் வேண்டாம். மற்றபடி அந்த ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்ச உடனே உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு வருது. உங்களுடைய ராஜயோகாதிபதி 3ஆம் இடத்துக்கு வருகிறார். சனியினுடைய பார்வையை பெறுகிறார். இது ஒரு பக்கத்துல பாசிட்டிவ். மறைவு ஸ்தானத்துல இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு சனியினுடைய பார்வை பெற்றா இன்னும் கொஞ்சம் பராக்கிரமம் தான் ஓங்கும். வாழ்க்கையில ஒரு உத்வேகம் வரும். நான் இதை சாதிச்சே தீருவேன்னு வரும். யாராவது திட்டி யாராவது ஒரு காயப்படுத்தியிருந்தாங்கன்னா அந்த ஒரு நினைவுனாலேயே நீங்கள் உழைக்க ஆரம்பித்து விடுவீர்கள். புதாதித்ய யோகம் இருக்கிறது. உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும், உங்களுக்கு உங்களுடைய விங்ஸ் பெருசா, அதாவது உங்களுடைய இறகுகள் பறந்து விரியக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம் அப்படின்னு சொன்னா மிக இல்லை. புதனும் சூரியனும் உங்களுடைய ராசியில உட்கார்ந்து இருக்கிறது, அதாவது கடகத்துல உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட். ஏன்னா சூரியன் 2க்கு உண்டானவன். 2ஆம் இடத்துல இருந்து அவர் 2க்கு 12ல உட்கார்ந்து இருந்தாலும் புதன் 12க்கு உண்டானவன். அப்போ 12ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி 2 பேரும் உட்கார்ந்து ஒன்றாக உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவர்கள் நண்பர்கள். இந்த ஜாதகத்துக்கு புதன் எதிரியா இருந்தாலும் இது சுபகர்த்தாரி யோகத்துக்கும்
ஒரு அடுத்த நிலைன்னு வச்சுக்கோங்களேன். அதனால நமக்கு வந்து புதிய கான்டாக்ட் கிடைக்கிறது, வியாபாரத்துல வந்து புதிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது, வருமானத்துக்கு உண்டான வழி பிறக்கிறது, புதிய ஜாப் கிடைக்கிறது, மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் அதாவது வாழ்க்கை துணை கிடைக்கிறது. இத்தனை லாபம் இருக்கு. இதுல புதனுக்கு 3ஆம் வீடும் ஒரு இது இருக்கு இல்லையா? அப்படின்னாக்கா 12, 2, 3 அத்தனை வீட்டினுடைய அதிபதி இங்க இருக்கிற மாதிரி ஒரு அர்த்தம். அது இல்லாம 6க்கு உண்டானவன் 12ஆம் இடத்துல சுக்கிரனோட இருக்கிறார். சுக்கிரன் 11 கண்ணான். அப்படிங்கும்போது புது தொடர்புகள், தகவல் தொடர்பு இதுல டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவர்கள், கம்யூனிகேஷன்ல இருப்பவர்களுக்கு நிறைய லாபம் உண்டு. நிறைய புதிய புதிய கான்டாக்ட் கிடைக்கும். மீடியா துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம். நடிப்பு துறையில் இருப்பவர்களுக்கு, கதாசிரியர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு. இதுல ஸ்போர்ட்ஸ்ல இருப்பவர்களுக்கு, அதுவும் வந்து இந்த காரு, பைக்கு, இந்த மாதிரியான மோட்டார் விஷயத்துல, அதாவது வந்து ஒரு வெஹிக்கிள் சம்பந்தமாக இருக்கக்கூடிய ரேஸ்ல இருப்பவர்கள், பிறகு வந்து காம்படிஷன்ஸ் வந்து இந்த ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், அதாவது ஒரு தாண்டறது, அது ஹை ஜம்பா இருந்தாலும் சரி, லாங் ஜம்பா, அந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் வீரர்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு. பிறகு யூபிஎஸ், டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி எழுதுபவர்களுக்கும் இந்த வாரம் வந்து வருவார் பிரசாதம். ஹனுமனுடைய வழிபாடும் பிறகு லக்ஷ்மி நாராயணனுடைய வழிபாடும் நல்ல வந்து வெற்றியை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு வரன் உண்டு. இந்த ஜாதகத்துக்காரர்களுக்கு குழந்தை பிறக்கிறது, அதாவது ஞாயிற்றுக்கிழமையில குழந்தை பிறந்ததுனாக்கா நம்ம வந்து ஹனுமனுக்கு வந்து இந்த செந்தூரம் வாங்கி கொடுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை தவிர மீதி நாட்கள்ல வந்து குழந்தை பிறந்தா அதுக்கு பேர் காலசர்ப்ப தோஷம் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமையில வந்து பிறக்கிறது அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு, அந்த குழந்தைக்கு காலசர்ப்ப யோகம் இருக்கிறது. ஒரு முறை வந்து அந்த குழந்தையினுடைய பிறந்த உடனே நம்ம வந்து ஒரு ராகு கேத்து, ஒரு 3 மாதத்துக்குள்ள ராகு கேத்து கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. இதை வந்து ஒரு பெருசா வந்து எடுத்துக்க வேண்டாம். இந்த மாதிரியான ராகு கேத்துனுடைய அமைப்புகள் வந்து நன்மையைத்தான் செய்யும். ரைட்டா? இது யோகமாகத்தான் பார்க்கப்படும், தோஷமாக பார்க்கப்பட முடியாது. அதுக்குன்னு ஒரு தனி இதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம் வீடியோ, அதை அப்படி நீங்க பார்க்கலாம். இப்ப கடகராசிக்காரர்களுக்கு பிசினஸ்ல எப்படி அப்படின்னாக்கா புதிதாக வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. நீங்க வந்து சூரியனும் புதனும் இப்படி ஒரு யோகத்துல இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து, அதாவது இந்த வாரம் முடிஞ்ச உடனே தெரியும் நீங்க வந்து கொஞ்சம் ஒரு பூஸ்டப் ஆயிட்டீங்க. ஒரு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. நம்மளுடைய பாஸ்ட், நம்மளுடைய ஃபியூச்சர், இதனுடைய இன்ஃபர்மேஷன் நிறைய கிடைச்சிருக்கு. உறவுகள்ல அப்பாவனுடைய உறவுகளோட கொஞ்சம், அப்பாவோட கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அம்மாவனுடைய ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும், அப்பாவனுடைய ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகும். சகோதர உறவு வந்து மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இளைய சகோதரம் ஆனா கொஞ்சம் எரிச்சலை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆஃபீஸில் வந்து அது கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. ஆஃபீஸில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அது ஒன்றும் பெருசாக அலட்டிக்காதீங்க. பயம் இருக்கும் இந்த வாரம். ஏன்னா ராகுனுடைய 8ஆம் இடம் அப்படிங்கிறது சந்திரன், கேத்து, செவ்வாயோட ஆரம்பிக்கிறது. ஆரம்பத்தில் கொஞ்சம் பயம் இருக்கு, பிறகு தைரியம் ஆயிடுவீங்க. ஆக மொத்தத்தில் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு வித்தியாசமான ஆனால் வளர்ச்சிக்கு உண்டான ஒரு வாரம் இது அப்படின்னு சொன்னால் மிக இல்லை. சிம்ம ராசியிலும் சிம்ம லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொஞ்சம் வந்து அப்படியே டென்ஷனாக இரிட்டேஷனாக இருப்பீங்க. ஆனால் வந்து திங்கக்கிழமையிலிருந்து என்ன பண்ணணும்னு கேட்டால், வீட்டில் மட்டும் வாய் தரக்கூடாது. வெளியில் நம்ம தான் பேசணும், ஆஃபீஸில் நீங்கள் தான் பேசணும், யாரையும் பேச விடக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய முடிவுகளையும் உங்களுடைய ஐடியாக்களையும் ஆணித்தரமாக எடுத்து ப்ரெசென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் உண்டு. இந்த வாரம் நீங்கள் வந்து ஒரு நாகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நாக சதுர்த்தி, கருட பஞ்சமி, இந்த 2 நாளும் வந்து முதல் நாள் வந்து நாகர் கோயிலுக்கு போயிட்டு வழிபட்டுட்டு வாங்க. அடுத்த நாள் கருடாழ்வாரை போய் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப 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 நல்லது. வளர்ச்சிக்கு உகந்த நாள். உங்களுடைய கேத்துனுடைய அமைப்பும் குருவும் சுக்கிரனும் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னாக்கா லாபம் லாபம் லாபம். வியாபார விருத்தி, அதே போல புதிய தொடர்புகள், குழந்தை வரம், நல்ல குழந்தை வரம் இருக்கிறது. ஃபைனான்ஸ் வச்சு நடத்துபவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாரம். பிறகு கல்வி ஸ்தாபனங்கள் வைத்து நடத்துபவர்களுக்கு ஒரு புதிய பிரான்ச்சஸ் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கை கூட ஊட்டக்கூடிய வாரம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய வாரம் அப்படின்னு சொன்னா மிக இல்லை. இதுல கொஞ்சம் அலர்ட்டா இருக்க வேண்டியவர்கள், அரசியல்லையும் அரசாங்கத்திலையும் வேலை செய்பவர்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு அவர்களுடைய முடிவு, அதாவது நம்ம வந்து சம்டைம்ஸ் முடிவு எடுக்கலன்னா பிரச்சனை, சம்டைம்ஸ் முடிவு எடுத்தா பிரச்சனை. இப்போ வந்து அப்படிதான் ஒரு பிரச்சனை இருக்கு. முடிவு எடுத்தாலும் பிரச்சனை, முடிவு எடுக்கலன்னாலும் பிரச்சனை. அதனாலதான் நாக சதுர்த்திக்கும் கருட பஞ்சமிக்கும் நீங்க போயிட்டு நாகரையும் பிறகு கருடாழ்வாரையும் நீங்கள் வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும்.
திங்கட்கிழமை நாக சதுர்த்தி, செவ்வாய்க்கிழமை கருட பஞ்சமி. சில பேருக்கு வந்து லேண்ட் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. நான் சொன்ன மாதிரி அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்ல பொறுமையான ஒரு பிரச்சனை அமையும். கணவன் மனைவி உறவுக்குள்ள இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். வாழ்க்கையில வந்து லவ் ப்ரப்போசல் பண்ணுவதற்கு ஏற்ற வாரம் அப்படின்னு இந்த வாரத்தை நம்ம சொல்லலாம். அதனால உங்களுக்கு இந்த வாரம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தோம்னாக்கா நிறைய சொத்துக்களை நாம் எதிர்காலத்திற்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய முயற்சிகள் நல்லா கிடைக்கும். வருமானமும் உண்டு. அதாவது சிம்மத்திற்கு வந்து ஒரு கேந்திரத்துக்கும் கோணத்துக்கும் அதிபதி செவ்வாய், அவர் 2ஆம் இடத்திற்கு போகிறார். அப்படிங்கும்போது உங்களுக்கு வருமானம் நல்லபடியாக இருக்கும். ஆனால் ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஈடுபடுங்கள். சனியினுடைய காரகத்துவத்தில் இருக்கக்கூடிய வியாபாரங்களை ஷேர் மார்க்கெட் பண்ண வேண்டாம். பார்ட்னர்ஸ்குள்ளேயும், அதாவது பிசினஸ் பார்ட்னர்ஸ்குள்ளேயும் நண்பர்களுக்குள்ளேயும் ரகசியத்தை சொல்லிக் கொள்ள வேண்டாம். அதுதான் பிரச்சனையாகும். மற்றபடி ஸ்மூதா போயிட்டு இருக்கலாம். சண்டே மட்டும் நம்ம வந்து அமைதியா இருந்துட்டோம்னாவே பக்காவா எல்லாத்தையும் சமாளிச்சு. கன்னி ராசியிலும் கன்னி லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இது லாபமான வாரம் தான், சந்தேகமே கிடையாது. உங்களுடைய ராசி அதிபதி வந்து 11ஆம் இடமாகிய கடகத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அங்க சூரியனும் உட்கார்ந்து இருக்கிறார். அது வந்து சூரியன் உட்கார்ந்து இருக்கும் போது 12க்கு உண்டானவன், ஆனா 12ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துல. அப்ப இது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு வெளிநாடுகளிலும் வெளி மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 6க்கு உண்டானவன் 7ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல வந்து ராகு. அப்படிங்கும்போது எதிரிகள், கோர்ட்டு, கேஸ், இந்த மாதிரி எல்லா வம்பு வழக்கு இதெல்லாமே வந்து எதிர்த்து நீங்க நின்று ஒரு தைரியமாக ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பு. செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு வரப்போகிறார். கொஞ்சம் இரிட்டேட்டிங்கான ஒரு அமைப்பாக இருக்கும். கருமாரி அம்மனுடைய போட்டோ உங்களுடைய பாக்கெட்ல வச்சுங்க ஒரு 1.5 மாசத்துக்கு. அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை வந்து, அதாவது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காகவே இருக்கும். ஏதாவது கமெண்ட்ஸ் எல்லாம் வரும். ஏற்கனவே சனி பார்த்துட்டு இருக்கிறார். அப்படிங்கும்போது அந்த இரிட்டேட்டிங்கை வந்து சரி பண்ணலாம். ஆனாலும் கூட 8க்கு உண்டானவன் வந்து இங்க உங்களுடைய ராசியில வந்து உட்கார்ந்து 6க்கு உண்டானவன் பார்க்கறதுனால, அதாவது பிரச்சனைகளை வந்து சவாலே சமாளிங்கிற மாதிரி நீங்கள் சமாளிப்பீர்கள். அது இந்த வாரத்துல இருந்து ஆரம்பம். உங்களுக்கு சக்தியும் நிறைய கிடைக்கும். ஏன்னா குருவனுடைய பார்வை வந்து உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். வருமானத்தையும், பிறகு 4ஆம் வீட்டையும், பிறகு ராகுவையும் பார்க்கிறார் இல்லையா, வெளியூர் பிரயாணங்கள் நன்மையை கொடுக்கும். அதாவது இந்த வாரம் நெகட்டிவ் மாதிரி தெரியறதே அப்படின்னு கேட்டா கிடையாது, லாபம் மிகுந்த வாரம். போட்டி பொறாமைகள் வாழ்க்கையில இருக்கதான் செய்யும். அவைகள் வந்து, அதாவது நீரோட்டம் போன்ற நீர்ல வந்து எல்லாமே இருக்கதான் செய்யும். நம்ம பாட்டுக்கு நீந்திட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த வாரத்துல நீங்க வந்து கமெண்ட்ஸுக்கு மட்டும் நீங்க தலை சாய்க்காதீர்கள், செவி சாய்க்காதீர்கள். நீங்க பாட்டு உங்களுடைய வழியில போயிட்டே இருங்க, வெற்றி உங்களுக்கு. அதனால லாபகரமான வாரம் அப்படின்னா இந்த வாரம் முக்கியமாக வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும். அதே மாதிரி பிசினஸ் மேனுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, மணி. அதாவது நம்ம வந்து என்னதான் உள்ளூர்ல வந்து சம்பாதிச்சாலும் வெளியூருக்கு வெளிநாடுகளுக்கு போயிட்டு வர்றதுங்கிறது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அதை விட்டு விடாதீர்கள். கன்னி ராசிக்காரர்களுக்கு வெளிநாடு யோகம் என்பது இந்த வாரம் சரியான யோகம். அது வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு அது இருக்கக்கூடிய வேலையினுடைய அந்த ஒரு என்ன சொல் ப்ரமோஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும். ஐடியில் இருக்கிறவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாரம். பிறகு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், அவர்களுக்கு வந்து செவ்வாயினுடைய இந்த ஒரு வரவு அப்படிங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள், ஒரு டிரான்ஸ்ஃபரோ அல்லது ஒரு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் டைட்டான வேலைகள் இருக்கும். கவலைப்பட வேண்டாம். அதற்குன்னு உங்களுக்கு வந்து ஒரு வெகுமானம், ஒரு நல்ல ரெக்கக்னேஷன் கிடைக்கும். அப்போ இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ரெக்கக்னேஷனுக்கு உண்டான வாரம். நீங்க கவலைப்படாம பண்ணுங்க. ஐயோ என்னத்த பண்ணி நான் இப்படி ஆயிட்டேனே, இப்படி இந்த சூழ்நிலையில இருக்க வேண்டியதா இருக்கான்னு புலம்பாம பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. அன்னை கருமாரியனுடைய வழிபாடு உங்களுக்கு நல்ல மேன்மையை கொடுக்கும். லவ் ப்ரப்போசல் சக்சஸ் ஆகும். அதே போல எதிரிகள் எந்த பகைமைவாதிகளா இருந்தாலும் பக்கத்துல வரவே மாட்டாங்க. நம்மளை மட்டும் கமெண்ட்ஸுக்கு மட்டும் நம்ம தலை சாய்க்காம இருந்தாலே போறோம். வார்த்தைகளை அளந்து பேசுங்கள். கணவன் மனைவி உறவுக்குள்ள சண்டைகள் வேண்டாம். சகோதர உறவு நல்ல சப்போர்ட்டிவா இருக்கும். பிசினஸ், அதாவது பிசினஸ்ல வந்து நிறைய நீங்க சாதிக்க இருக்கிறீர்கள். குருவும் சுக்கிரனும் 10ஆம் இடத்துல இருக்கிறது, நிறைய சாதிப்பீர்கள். இந்த வாரம் வந்து சாதனையான வாரம் தான் சொல்லணும். சோதனை கொஞ்சம் இருக்கிறது அப்படிங்கிறதுல டவுட் கிடையாது. ஆனாலும் வெற்றி கடைசியில உங்களுக்கு. துலா ராசியிலும் துலா லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இந்த வாரத்துல
பிசினஸ் ரீதியான முடிவுகள் எல்லாமே டப்புன்னு எடுத்துடலாம். ரொம்ப ஜம்முன்னு நடக்கும். வெளியூர் பிரயாணங்களும் ரொம்ப நல்லபடியாக நடக்கும். பிசினஸ்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிகள் கிடைக்கும். ரியல் எஸ்டேட்ல இருப்பவர்களுக்கு இது ஒரு கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்க மூவ் பண்ணினீங்கன்னா பெரிய பெரிய விஷயங்களா சாதிக்கலாம். வேலை கிடைத்து வெளிநாட்டுக்கு போகக்கூடியவர்கள், படிப்பு நிமித்தமாக ஸ்காலர்ஷிப் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம், வெளியூர் வெளிமாநிலங்களில் படிப்பவர்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய யோகம். காதல், வெளியூர்ல வெளிநாட்டவருடன் அல்லது வெளியூரில் இருப்ப அந்நிய பாஷை பேசுபவருடன் நட்போ காதலோ மலர்வதற்குண்டான வாய்ப்புகள். பிறகு இருந்த பகைகள் சுத்தமாக நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள். வியாதிகளில் இருந்து விடுதலை. இதுல சனி 6ஆம் இடம், செவ்வாய் உங்களுக்கு 12ஆம் இடம் கண்ணியில போய் உட்கார போகிறார். இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாம் நீங்கிரும். ஆனால் நாம் கொஞ்சம் உக்கிரமாக என்ன பண்ணுவோம், அடுத்தவர்களை காயப்படுத்துவோம். அந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் சாந்தியா இருக்கணும், அமைதியாக பொறுமையாக. துளாராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் பொறுமையா இருந்தாலே போறோம். குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் சங்கடங்கள் இருந்தாலும் அதை கண்டுக்கிடாம விட்டுடுவோம். இந்த வாரம் துளாராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கணபதி. நல்ல லாபம் கிடைக்கக்கூடியவர். ஆமா, நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாரம். படிக்கின்ற மாணவர்களுக்கு உதவித்தொகை, ஊக்கத்தொகை, இது எத்தனையுமே நல்லபடியாக நீங்க முயற்சி பண்ணினா வரும். கௌரவமான ஒரு வாரம்னு சொல்லுவேன் நான். இது ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸா, ஒரு இடத்துக்கு போனா ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கூடக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. தந்தையினுடைய ஆரோக்கியத்தை நல்ல முன்னேற்றம். தாயினுடைய ஆரோக்கியத்துல முதல்ல ஞாயிறு, திங்கள், செவ்வாய் இந்த 3 நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. துளாராசிக்காரர்களுக்கு முக்கியமாக பிசினஸ் ரன் பண்ணுபவர்களுக்கு புதன்கிழமை நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கும். புதன்கிழமை புத ஹோரையில் நீங்கள் செய்யுங்கள். கொஞ்சம் காம்படிஷனாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுடைய 12க்கு உண்டானவன் புதன், அவருடைய இடத்துல போய் செவ்வாய் போய் உட்கார போகிறார். இருந்தாலும் அதுதான் ஒரு நல்ல டைம். எப்பவுமே நம்ம ஒரு முடிவு எடுக்கணும்னாக்கா அப்படியே ஹாயா எடுக்கிற முடிவெல்லாம் வேலைக்காகாது. அந்த ஒரு கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்க, அப்படியே மண்டை பிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு பார்த்தீங்களா? அந்த அந்த ஒரு முடிவு எடுக்கும்போது சம்டைம்ஸ் அது தவறா போயிடுமோன்னு பயமா இருக்கும். அப்படிப்பட்ட நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவானது உங்களுக்கு பெரிய சிகரத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனாலதான் இந்த வாரம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களை வெற்றியை நோக்கி இட்டு செல்லும், சந்தேகமே கிடையாது. கல்வி ஸ்தாபனங்கள் வைத்து நடத்துபவர்களுக்கு, மேலும் ஃபேக்டரிஸ், இந்த மஷினரிஸ் எல்லாம் பெரிய பெரிய மஷினரிஸ் எல்லாம் வைத்து நடத்துகிறார்கள் இல்லையா, அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு. பிறகு கட்டிடம் இன்ஜினியர்ஸுக்கு வெளிநாடுகளிலும் வெளியூர்களிலும் நல்ல வாய்ப்புகள். அதே போல ஸ்போர்ட்ஸ்ல இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு வாய்ப்புகள், பதக்கம் வெல்லுவதற்குண்டான வாய்ப்புகள், எல்லா விதத்திலும் வெற்றி இந்த வாரம். அதுதான் நான் சொல்லிட்டேன் இல்லையா, காதலிலும் வெற்றி, அதே போன்று வியாபாரத்திலும் வெற்றி, குடும்பத்திலும் வெற்றி. ஒரே ஒரு விஷயத்துல நம்ம கொஞ்சம் அமைதியா இருக்கணும், அவ்வளவுதான். எந்த விஷயத்துல அப்படின்னாக்கா ரிசல்ட் விஷயத்துல. ரிசல்ட் நம்ம எதிர்பார்ப்பதுக்கு கொஞ்சம் லாபம் கம்மியா டென்ஷன் ஆயிடுவோம். அதனால அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டோம்னா துளாராசி என்பவர்கள் இந்த வாரத்துல சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. விருச்சிக ராசியிலும் விருச்சிக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் ஃபைனான்ஸ் நடத்துபவர்களுக்கு, பிறகு கல்வி சாலைகள் நடத்துபவர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் போட்டிமயமான ஆனால் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வாரம். லேண்ட் வாங்குவது இந்த வாரம் வேண்டாம். லேண்ட் கிரயம் பண்றதோ ப்ராப்பர்ட்டி வாங்குவதோ இந்த வாரம் வேண்டாம். ஆனால் இந்த வாரம் நீங்க எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் வியாபார நிமித்தமான, தொழில் நிமித்தமான டிராவல்ஸ், பிரயாணங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா நீங்க பண்ணினீங்கன்னாக்கா, அதாவது முடிவெடுத்தீர்கள் என்றால் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாரம். தன வரவுக்கு கம்மி கிடையாது. அதே மாதிரி கௌரவமான பண வரவுடன் கூடிய கொஞ்சம் தூக்கத்தை, அதாவது கொஞ்சம் டென்ஷன்னால தூக்கத்தை இழக்கக்கூடிய ஒரு வாரம். ஆனால் தாயினுடைய ஆரோக்கியத்துல கவனம் தேவை, தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சகோதர உறவுடன், மூத்த சகோதர உறவுடன் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியம். லவ் ப்ரப்போசல் வேண்டாம் இந்த வாரம். அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வரும். குழந்தைகளோட ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். வெளியூர் வெளி மாநிலங்கள் செல்லும் பொழுது ஒரு எலுமிச்சம்பழம், நம்ம டெய்லி ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து பாக்கெட்ல வச்சு சாயந்தரம் தூக்கி போட்டுடலாம். இது உங்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தை, அதாவது தீய சக்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நெகட்டிவிட்டின்னு சொல்லுவோம், ரொம்ப இமேஜின் பண்ண வேண்டாம். எலுமிச்சம்பழம் வச்சுக்கணும்னா வச்சு
முடிந்தவர்கள் வைத்துக் கொள்வது அவர்களுடைய பாசிட்டிவிட்டியை கூட்டும். ராகு வந்து, அதாவது செவ்வாய் பார்க்க ராகு இந்த இதை ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து சனியும் செவ்வாயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கும்போது நம்ம போற இடத்துல நம்முடைய சாநித்தியம், நம்முடைய கான்ஃபிடென்ட் வந்து ரொம்ப பக்காவா இருக்கணும். அதனால கொஞ்சம் மெடிடேஷன்லாம் பண்ணுங்க. அதே போல உங்களுடைய செவ்வாய் வந்து 11ஆம் இடத்துக்கு, உங்களுடைய ராசியை பத்தி 11ஆம் இடத்துக்கு போகிறார் அப்படின்னா கண்டிப்பாக லாபம் உண்டு. அந்த லாபம் எப்படிப்பட்ட லாபமாக இருக்கும் அப்படின்னா, எப்பயோ நம்ம உழைச்ச அந்த அந்த ஒரு உழைப்புக்கு உண்டான லாபம் எப்பொழுது கிடைக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை வந்து அந்த பண வரவு உண்டு இந்த வாரம். நம்ம அதை கவனமாக பார்த்து நம்ம சரி பண்ணி கொள்ள வேண்டியது நம்முடைய ஒரு அமைப்பு. வீடு கட்டுறது நம்ம ஆரம்பிக்க மாட்டோம். இருந்தாலும் வீடு கட்டுற வேலையில வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும். லோன் கிடைக்காம கொஞ்சம் ஒரு இஷ்யூஸ் இருக்கும். ஆனால் இந்த வாரம் வந்து லோனுக்கு ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எல்லாமே வந்து இந்த வாரத்துல இருந்து ஃபுல் ஸ்விங்கா ஆரம்பிங்க. ஏன்னா ஆறுக்குண்டானவனும் செவ்வாய் தான், அவர் 11ல உட்கார்ந்துருக்கிறார். உங்களுக்கு நல்ல வெற்றியை எதிர்காலத்துல கொடுக்கக்கூடிய ஒரு வாரம். முயற்சி அதாவது ஒரு தைரியமா நீங்க முடிவெடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அன்னை காளி அல்லது முருகன். இந்த 2 தெய்வத்தை வணங்கும்போது கண்டிப்பாக, முருகனே அம்பாள் தான் சொல்ல போனா, இருந்தாலும் காளியினுடைய உபாசனை சனி செவ்வாயினுடைய அந்த ஒரு தேவையில்லாத கலகத்தை, லாபத்துல பிரச்சனைகளை சரி பண்ணும். தனுர் ராசியிலும் தனுர் லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு சௌமியமான ஒரு இனிமையான ஒரு வாரம். நீங்க என்னென்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, நட்புகளுடன் நல்ல ஒரு நெருக்கமான ஒரு இது பண்ணலாம். பிறகு வந்து பிசினஸ் வந்து டெவலப் பண்ணலாம். புதிய பார்ட்னர்ஸை சேர்க்கலாம். பார்ட்னர் மூலியமாக நல்ல ஒரு லாபமாக காணப்படுகிறது. லேண்ட் விஷயத்தை வந்து இந்த வாரம் வந்து நம்ம லேண்டு கிரையம் பண்றதோ ப்ராப்பர்ட்டி டீல் பண்றதோ இந்த வாரம் வேண்டாம். இந்த வாரம் வந்து தொழில் வந்து உங்களுக்கு ஒரு பிரயாண தொழில் மூலமாக, நான் கொஞ்சம் தூரமா பிரயாணம் போகணும் அப்படின்னாக்கா ஞாயிறு திங்கள் பிறகு சனியை விட்டுட்டு மற்ற நாட்களுக்கெல்லாம் நீங்க வந்து பிரயாணம் போகலாம். பிறகு ஷேர் மார்க்கெட்டில் இருப்பவர்களுக்கு புதன்கிழமை வந்து நல்ல ஒரு லாபமான ஒரு அமைப்பாக இருக்கிறது. புதன்கிழமைகளை நீங்க முடிவெடுத்தா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். தனுராசி என்பவர்களுக்கு சிவனுடைய வழிபாடு இந்த வாரம் வந்து நிறைய விஷயங்களை பாசிட்டிவ் ஆகும். குழந்தை வரம் நல்ல ஒரு அமைப்பு உண்டு. வரன் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடுகளில் வந்து திருமணமே கூட நடக்கக்கூடிய, அங்க ஆடியெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். திருமண ஏற்பாடுகள் 9ஆம் இடத்துல 12க்கு உண்டானவனும் பிறகு வந்து 8க்கு உண்டானவனும் 9ஆம் இடத்துல இருக்கிறார்கள் கேத்துவுடன். அப்படிங்கும்போது வெளிநாடுகளில் காதல் மலர்வதோ திருமணம் நடப்பதோ அல்லது வந்து அவர்கள் நெருக்கம் ஆவதோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். வாழ்க்கையும் எதிர்காலத்துல ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கும். அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. கொஞ்சம் வந்து இந்த குடியுரிமைக்கு அப்ளை பண்றதுல கொஞ்சம் நம்ம தள்ளி பண்ணலாம். கவர்மெண்ட்ல இருக்கிறவர்களுக்கு ப்ரமோஷன்ஸுக்கு கொஞ்சம் தடுமாறுவார்கள். அது ஒரு செட் பேக் இருக்க தான் செய்யும். அதனால அவர்கள் வந்து கணபதியினுடைய உபாசனையை வழிபாட்டை தொடர வேண்டும். தாயினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் குறைய இருக்கிறது. தந்தையினுடைய ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் வந்து ஒரு செட்பேக் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லுவேன். சிவனுடைய வழிபாடு அதை சரி செய்யும். குழந்தைகள் அதை படிக்கக்கூடிய குழந்தைகள் கொஞ்சம் வந்து சோம்பல் இல்லாமல் இருந்தால் போதும். 2 வீலர்லயோ சைக்கிள்லயோ எடுத்துட்டு வேகமா சுத்தக்கூடாது. அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு. வியாபாரிகள், கல்வி ஸ்தாபனம் வைத்து நடத்துபவர்கள், ஆச்சாரியர்கள், இவர்களுக்கு எல்லாருமே எவ்வளவு நம்ம பிரயாணம் பண்றோமோ அவ்வளவு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துக்கு வருவது தவறு கிடையாது. ஆனால் சனி பார்க்கறதுனால சில விஷயங்கள்ல வந்து நமக்கு தாமதம் ஏற்படும். அந்த தாமதம் வந்து ஒரு மாதிரி தாங்கிக் கொள்ள முடியாததாக இருக்கும். அதற்காக நம்ம வந்து கார்த்தவீர்யார்ஜுனன் என்கின்ற ஒரு பெரிய சக்தி வாய்ந்த தெய்வத்தை வந்து, அவர் ஒரு ராஜா ஆக்சுவலி. அந்த கார்த்தவீர்யார்ஜுனுடைய ஜெபமோ அல்லது அவருடைய ஸ்தோத்திரமோ நம்ம படிச்சோம்னாக்கா அந்த தாமதமானது நமக்கு வந்து உடனடியாக தாமதம் நீங்கி வேலைகள் நடக்கும். எந்த சொத்துக்கள் டீல் பண்ணணும்னாலும் பத்திரங்கள் பார்த்து ஜாக்கிரதையா டீல் பண்ணும். அதனாலதான் வேண்டாங்கிற இந்த வாரம் நமக்கு வந்து சொத்துக்களை டீல் பண்றது வேண்டாம் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் கவனத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். மகர ராசியிலும் மகர லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு வந்து இருந்த பினான்சியல் நெருக்கடி இந்த வாரம் தீரப்போகிறது. அதே போன்று வராத வாய்ப்புகள், தட்டி போன வாய்ப்புகள் மீண்டும் திரும்ப வந்து கிடைக்க போகிறது. குழந்தை வரம் கிடைக்க போகிறது. நட்பு மலர போகிறது புதிதாக. பிறகு உங்களுக்குன்னு ஒரு ஆபீஸ், அதாவது இது வரைக்கும் ஓடிக்கிட்டே இருந்தவங்க உங்களுக்குன்னு ஒரு நிலையான ஒரு ஒர்க் பண்றதுக்கு ஒரு நிலையான இடம். அது நீங்க ஜாப்ல இருக்கலாம்,
அல்லது உங்களுடைய பிசினஸாக இருக்கலாம், ஒரு நிலையான ஒரு இருப்பிடம் வந்து தேவைப்படுகிறது. அது வந்து இந்த வாரம் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. ஷேர் மார்க்கெட்ல வந்து அதிகமான ஒரு முடிவுகள் எடுக்க வேண்டாம். பிறகு வந்து மனசில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. இருந்தாலும் வந்து லக்ஷ்மி நரசிம்மனுடைய வழிபாடு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஆனால் வேலை அதாவது வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, வெளிநாடு போக வேண்டும் அப்படிங்கிறவர்களுக்கு வெளிநாடு யோகம் உண்டு. பிறகு கடன் வேண்டும் அப்படிங்கிறவர்களுக்கு, அது வீட்டுக்காக இருக்கட்டும், பிசினஸுக்காக இருக்கட்டும், படிப்புக்காக இருக்கட்டும், கடன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. கடன் வந்து நீங்க முயற்சி பண்ணினீங்கன்னாக்கா உங்களுக்கு கடன் கிடைக்கும். அதே போல கொஞ்சம் முயற்சி பண்ணி வெளிநாடுக்கு போகணும் அல்லது வெளியூருக்கு நான் கொஞ்சம் தூரம் போய் நல்லபடியா என்னை நான் உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாரம். 6ஆம் இடம் நல்ல சுபத்துவமாக இருக்கிறது, 7ஆம் இடம் நல்ல சுபத்துவமாக இருக்கிறது. இந்த இரண்டினுடைய ஒரு அமைப்பு, அதாவது வழிவகுக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொன்னா மிக இல்லை. அப்புறம் குடும்பத்துல வந்து சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. அதற்கு நம்ம அதிகமான ஒரு கமெண்ட்ஸ் வந்து அடிக்க வேண்டாம், அமைதியா விட்டுடலாம். உடல் ஆரோக்கியத்துல வந்து மெயினா வந்து வயிற்று விஷயங்கள் கண்டதை சாப்பிடாம இருந்தாலே போதும். மகர ராசிக்காரர்களுக்கு வந்து சனி வந்து வக்கரம் அடையிறது, அதுவும் இந்த வாரம் சூரியனும் புதனும் 7ஆம் இடத்துல இருக்கிறது, முயற்சிகள் அத்தனையுமே ஒரு நல்ல ஒரு பிரயோஜனமா இருக்கும். செவ்வாயும் வந்து அங்க உட்கார்ந்துக்கிட்டார். மகர ராசிக்கு வந்து செவ்வாய் வந்து கொஞ்சம் நல்லா வருதான். அதாவது வந்து ஏனென்றால் மகரத்து மேல அவருக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு. அதனால சனி செவ்வாய் பார்வை அவ்வளவு உங்களுக்கு பாதிக்காது, அதற்கு பதிலாக நன்மையவே கொடுக்கும். அதனால தைரியமாக இருக்கலாம். இது வந்து தைரியமாகவும் வீரியமாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுக்கு பயம் நீங்கி தைரியம் வரக்கூடிய வாரம் அப்படின்னு சொன்னா மிக கிடையாது. மகர ராசி அன்பர்கள் வந்து சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துல, குரு 6ஆம் இடத்துல, மிதுனத்துல இருக்கிறதுங்கிறது இது ஒரு, அதாவது உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிகள் கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம விடாம பார்த்து வாய்ப்புகளை தவற விடக்கூடாது. 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து நம்முடைய வார்த்தையில தடுமாற்றம் இருக்கும். தடுமாற்றம்னா நம்ம சொன்னதையே நம்மளே வந்து மறுத்து இல்லைன்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் சகோதர உறவுக்குள்ள ரொம்ப ஜாக்கிரதையாக பேசி பழகுங்கள். அதனால அது கொஞ்சம் பார்க்கணும். நெருப்புடன் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நெருப்புடனும் சரி, பிறகு என்ன கேட்டா இந்த பெட்ரோல், டீசல் இந்த மாதிரியான வாகனங்கள் கூடவும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் நம்ம இந்த வாரம் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஆக இந்த வாரத்துல வந்து செயல் திட்டத்தை தீட்டி நீங்கள் உங்களுடைய செயலாக்கத்தை ஊக்குவிக்கக்கூடிய, உயர்த்தக்கூடிய ஒரு வாரம். ஞாயிற்றுக்கிழமைக்கு உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம். என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது? பைரவர் கோயிலுக்கு போகணும் மெயினா. சரி, என்ன பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா, நான்வெஜ்ஜை சாப்பிடாதீங்க அன்னைக்கு. அது அன்றைக்கு வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடாதீங்க. மற்றபடி நார்மலா இருங்க. டிராவல் எல்லாம் போலாம், கவலையே கிடையாது. டோன்ட் வரி. சரியா? அதே மகர ராசியில் திருவோணம், மறுபடியும் அவிட்டம், இந்த 2 நட்சத்திரக்காரர்களுக்கும் திங்கட்கிழமை சந்திராஷ்டம். என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது? அதே தான், நான்வெஜ்ஜை சாப்பிடாதீர்கள். பிறகு பைரவர் கோயிலுக்கு போறது, இன்ஃபேக்ட் வந்து உங்களுக்கு ஏதாவது டிராவல் இருந்தது அப்படின்னாக்கா நீங்க பைரவர் கோயில் போயிட்டு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை போய் பார்த்துட்டு வந்துருங்க. அவ்வளவுதான். கும்ப ராசியிலும் கும்ப லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள் ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, எங்க போனாலும் பிரச்சனை, ஆபீஸுக்கு போனாலும் பிரச்சனை, வீட்டுல இருந்தாலும் பிரச்சனை, ஆபீஸுக்கு போனாலும் பிரச்சனை, இப்படியே இருந்தது. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறம் அதுல ஒரு விமோக்ஷனம் கிடைக்கிறது. ஆனா நம்ம வார்த்தையில ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம யாருக்கிட்ட பேசினாலும், அதுவும் குறிப்பாக நம்ம வந்து நம்முடைய குடும்பத்தினரோட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். ரொம்ப மற்றபடி இந்த வாரம் வந்து 5ஆம் இடம் மிக சுத்தமா இருக்கிறதுனால லட்சுமிகரமான வாரம் உங்களுக்கு. அதுல குருவும் ராகுவும் வந்து பரிவர்த்தனை யோகத்துல, நட்சத்திர பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறது வந்து உங்களுக்கு பழைய கனவுகளுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். இந்த சுக்கிரனும் அவர்களோட சேர்ந்திருக்கிறார். அதாவது வந்து 9க்கு உண்டானவன் வந்து 5ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். உடன் வந்து லாபாதிபதியோட. அப்படிங்கும்போது புண்ணிய பலன் வந்து நமக்கும், நானும் ஒரு பாக்கியசாலி தான், எனக்கும் பாக்கியம் இருக்கு அப்படிங்கிறத உணரக்கூடிய பாக்கியமான ஒரு வாரம் அப்படின்னு சொன்னா மிகையே கிடையாது. உங்களுடைய 6ஆம் வீடு வந்து சூரியன் புதன், இந்த 2 புதாதித்ய யோகம் 6ஆம் இடத்துலங்கும் போது
நீங்க சட்டப்படி இப்போ லாயரா இருந்தா உங்களுக்கு பெரிய நல்ல பேரும் நல்ல பெரிய பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல நீங்க வந்து இன்ஜினியராகவோ அல்லது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராகவோ இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து நிறைய ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு வாரம், நல்ல பேர் கிடைக்கக்கூடிய வாரம். அதே போல ஐடியில் இருப்பவர்களுக்கு இது வந்து ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். ஜாப்ல இருப்பவர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப நல்ல வாரம். ஆனால் பிசினஸ் செய்பவர்களுக்கு நம்ம புதிதாக எங்கேயும் போய் நம்ம ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணக்கூடாத வாரம், பண்ண வேண்டாம். ஷேர் மார்க்கெட்ல இருப்பவர்களுக்கு அதிகமான விஷயத்துல வந்து நம்ம முடிவு எடுக்காம இருக்கிறதே நல்லது. அமைதியாக ஷேர் மார்க்கெட் போற மாதிரி போட்டும், அவ்வளவுதான், கை வைக்காம இருக்கிறது நல்லது. ஆனால் அன்னை காளியினுடைய வழிபாடு நீங்க செய்யும் பொழுது மா காளியா இருக்கலாம், அல்லது வந்து பிரத்திங்கரவா இருக்கலாம், அல்லது வாராகியாக இருக்கலாம், அல்லது நிறைய சூழினியாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய கடவுள்கள் எல்லாம் இருக்கின்றன, அம்பிகைகள். இவர்கள்லாம் உக்ர தேவதைகள். உக்ர தேவதையினுடைய வழிபாடு, ஏன் சரபேஸ்வரராக இருக்கலாம். அந்த மாதிரியான வழிபாடு உங்களுக்கு இருக்கக்கூடிய பயத்தை நீக்கும். பயம் அப்படி ஏன்னா செவ்வாய் வந்து 6ஆம் இடம், அது 3க்கு உண்டானவன். பிறகு அவர் வந்து 10க்கு உண்டான 6ஆம் இடம். வியாபாரத்துல கொஞ்சம் பயம் வந்து கொஞ்சம் வரும். கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு தன்னம்பிக்கை மட்டும் இருந்தா போதும். நீங்கள் வந்து உலகத்தையே வந்து நம்ம வந்து வளைச்சிரும். கும்பராசிக்காரர்களுக்கு இப்ப ராகு அங்க இருக்கிறது ஒரு அசாத்தியமான பலம். சனி வந்து வக்கரம் அடைஞ்சிருக்கிறதும் பெரிய பலம் தான். இது வந்து நெகட்டிவ் மாதிரி தெரியுது, ஆனா இது ஒரு பாசிட்டிவான ஒரு, நீங்க நிறைய இந்த வாரத்துல வந்து நீங்க வந்து உங்களை வலிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களை நம்மளே ஆட்டோ சஜஷன் கொடுத்துக்கணும். அந்த வலிமை உங்களை காப்பாற்றும். இந்த வாரம் வந்து கும்பராசிக்காரர்களுக்கு வந்து அவிட்ட நட்சத்திரத்துக்காரர்களுக்கு வந்து 29ஆம் தேதி செவ்வாய் வந்து சந்திராஷ்டமம். இந்த நாள் நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா, ஷேர் மார்க்கெட்ல கை வைக்கக்கூடாது, பெருசா எதுலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, 2 வீலர் எடுத்துக்கிட்டு அதிகமா சுத்தி நம்ம வந்து வெளியில, ஏன்னா செவ்வாயும் சந்திரனும் அங்க இருக்கு, சனி பார்க்க இருக்கு. ஒரு மலை மேல வந்து நான் 2 வீலர்ல போறேன் அப்படின்னு அது மட்டும் கட் பண்ணிடுங்க. பிறகு காலம் கடந்து சாப்பிடாதீர்கள். இதுதான் சந்திராஷ்டமத்தன்னைக்கு பண்ணாம இருக்கணும். பிறகு சதயம் வந்து 29, 30, 29 மதியத்துக்கு மேல 30 மதியம் வரைக்கும் இருக்கிறது சதய நட்சத்திரக்காரர்கள் சந்திராஷ்டமம். சதய நட்சத்திரக்காரர்கள் வந்து ஏதாவது ஒரு மீட்டிங் இருக்கு, நீங்க ஏதாவது ஒரு இது பண்ணணும், ஒரு ப்ரெசென்ட் பண்ணணும், வைக்கணும் அப்படின்னாக்கா மேக்சிமம் வந்து வாய் வழியா பேசாம ப்ரொஜெக்டர்ஸ் நீங்க அங்கங்க ஹிண்ட் கொடுக்குற மாதிரி பண்ணினாலே போதும். நீங்க அது மட்டும்தான் பிரச்சனை. ஒரு 10 பேருக்கு நடுவில் பேசுறீங்களா, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. மற்றபடி ராகு வந்து நோ ப்ராப்ளம். ஏன்னா ராகு லக்னத்துல தான் இருக்கு. அந்த லக்னத்தை வந்து அவர் வந்து குருவோட பரிவர்த்தனை ஆயிட்டிருக்கிறார். அதனால இது பெரிய பாதிப்புகளை கொடுக்காது உங்களுக்கு. மீன ராசியிலும் மீன லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து ஒரு சௌபாகியமான வாரம். கெட்டவர்கள்லாம் கெட்ட இடத்துல, நல்லவர்கள்லாம் நல்ல இடத்துல அப்படிங்கிற மாதிரி. 5ஆம் இடத்துல புதாதித்ய யோகம்ங்கிறது புத்தி பயங்கர ஷார்ப்பா இருக்கக்கூடிய வாரம். வருமானம் கிடைக்கக்கூடிய வாரம். புதிதாக வருமானத்துக்கு உண்டான வரவு. உங்களுக்கு சனி வக்கரம் பெற்றிருப்பதுங்கிறது ஒரு பெரிய கிஃப்ட். வெளியூர் வெளிமாநிலங்கள்ல வெளியூர்ல கொஞ்ச நாள் வெளியூர்ல போய் இருந்துட்டு வரக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கு. கொஞ்சம் சொந்த ஊர் போகணுமேங்கிற ஒரு இயக்கத்தோட வெளி நாடுகள்லையும் வெளியூர்களையும் வசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வீடு மற்றும் நம்முடைய சொத்துக்கள் எதை வாங்கணும், நிலம் வாங்கணும் அப்படின்னா இந்த வாரம் பிளான் பண்ணுங்க. அதற்குண்டான லோன் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு நல்ல வாரம். மகாவிஷ்ணுனுடைய, அதுவும் கூட லக்ஷ்மி நாராயணருடைய வழிபாடு அல்லது லக்ஷ்மி நரசிம்மனுடைய வழிபாடு வந்து உங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப தங்கமான வாரம் இந்த வாரம். அதனால எந்த படிப்பாக இருந்தாலும் சரி, அது நீங்க டாக்டரோ இன்ஜினியரோ அல்லது ஆபீசர்ஸோ அல்லது வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இந்த மாதிரியோ எதுக்கு எடுத்தாலும் ஒரு பிரில்லியண்டாக படிக்கக்கூடிய ஒரு வாரம் அது. அதே போல கோர்ட்டு கேஸ் பம்பு வழக்கு இதுக்கு அத்தனைக்கும் ஒரு அதாவது பெஸ்டான வாரம் இந்த வாரம். கணவன் மனைவி உறவுக்குள்ள மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். கொஞ்சம் நண்பர்களுக்குள்ள நம்ம வந்து வெளி மாநிலங்கள் பிரயாணம் வந்து அதிகம் பண்ணக்கூடாது ஒரு வாரம். பண்ணாம இருந்தா கொஞ்சம் நல்லது. சந்திராஷ்டமம் வந்து மீன ராசிக்காரர்களுக்கு வியாழன் வெள்ளி, வியாழக்கிழமை புரட்டாதி உத்திரட்டாதி இந்த 2 பேருக்கும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா, மெயின் மீனராசிக்காரர்கள் வந்து நவகிரகத்தை போய் வழிபட்டுட்டு வாங்க. நவகிரகத்தை போய் 9 முறை சுத்தி விட்டு வாருங்கள். வேற எதுவும் வந்து பெரிய ப்ராப்ளம் கிடையாது. அன்னைக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஒரு சாத்விகமான ஃபுட் எடுத்துக்கிறது நல்லது. லிக்கரோ
நான்வெஜ்ஜோ இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஹெல்த் வைஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வெளியூருக்கு போகும்போது நீங்கள் டிரைவ் பண்ண வேண்டாம். ஏன்னா சனியும் செவ்வாயும் நேருக்கு நேரு பார்க்க, பிறகு சுக்கிரன் வேற 4ஆம் இடத்துல இருக்கிறார், ரொம்ப செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல இருக்கிறார். அப்படிங்கும்போது வாகனம் ஓட்டுறது வேண்டாம், அது மட்டும் கொஞ்சம் தவிர்க்கணும். வெள்ளிக்கிழமை ரேவதி நட்சத்திரத்துக்கு உண்டான சந்திராஷ்டமம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் வக்கரமாக 5ஆம் இடத்துல இருக்கிற குழந்தைகளை கண்டிக்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப சந்திராஷ்டமம் தண்ணிக்கு நம்ம அதாவது ஒரு புதுசா ஒரு அப்ளிகேஷன் பண்றது, சட்டப்படி ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கிறது, இதுல கொஞ்சம் தப்பிச்சு இருக்கணும். டாக்குமெண்ட்ஸ், உங்களுடைய வண்டி வாகனத்தினுடைய டாக்குமெண்ட்ஸ் பத்திரமா பார்த்துக்கணும். மேலும் மீனராசிக்காரர்களுக்கு வேற என்னென்ன பலன் அப்படின்னாக்கா, நீங்க கோர்ட்டு கேஸ் இருக்கா, கேஸை ஃபைல் பண்ணுங்க, போய் ஆஜராகுங்க, அதை முடிங்க. வியாதிகள் இருக்கா, தன்வந்திரியையும் பிறகு ஹயக்கிரவரையும் பாருங்க, உங்களுக்கு நிறைய சரி. வியாதிகள், நாள்பட்ட வியாதி இருக்கா, தன்வந்திரியுடைய வழிபாடு, தன்வந்தி மந்திரம். ஆக்சுவலி சொல்ல போனா இந்த வாரம் நீங்க தன்வந்திரியினுடைய மந்திரம், தன்வந்திரியினுடைய வழிபாடும் சேர்த்து பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. அப்பாவுக்கு ஒரு நல்ல ஆரோக்கிய அமைப்பு, அம்மாவுக்கு ஒரு நல்ல அமைப்பு, கணவன் மனைவி கிட்ட கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். மற்றபடி சந்தோஷமா இருக்கக்கூடிய வாரம். வெளிநாட்டுல இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறது, சொத்து வாங்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு கிடைக்கிறது, குடியுரிமைக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கிறது, தனக்குன்னு ஒரு சொந்த வண்டி வாகனங்கள் வாங்குறது, கிஃப்ட் கிடைக்கிறது, ரெக்கக்னிஷன் கிடைக்கிறது. இதெல்லாம் உள்நாட்டுல இருக்கிறவர்களுக்கு இல்லையா அப்படின்னாக்கா, உள்நாட்டு இருப்பவர்களுக்கும் சேர்ந்து இதெல்லாம் நடக்கும். ஆனா இப்போ ராகுனுடைய அமைப்புனால, கேத்துவனுடைய அமைப்புனாலையும் குரு அந்த ராகுவோட பரிவர்த்தனை ஆயிருக்கனால வெளிநாட்டுல கொஞ்சம் அதிகமான பலன்கள் நம்ம பார்க்க முடிகிறது. திருமணத்திற்கு உண்டான நட்பு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நண்பர்களுக்கு நடுவுல கொஞ்சம் சங்கடங்கள் வந்தாலும் அந்த சங்கடங்கள் பெருசா ஆக போறது இல்லை. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா ஒரு சாரி கேட்டுக்கிறதுல தவறு கிடையாது. சகோதர உறவுகளுக்குள்ள கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சொத்து தகராறு இந்த மாதிரியான வருவதற்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்கு, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்பாவனுடைய பிசினஸை பார்க்கிறவர்களுக்கு ஒரு நல்ல லாபகரமான விஷயம். ஐடியில் இருப்பவர்கள், அதே போல அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. கட்டிடத்துறையில் இருப்பவர்கள், பெரிய பெரிய கட்டிடங்கள் பண்ணக்கூடியவர்கள், ஆர்கிடெக்ட்ஸ், இந்த மாதிரியான அந்த வரைபடம் எல்லாம் போடுபவர்களுக்கு இது ஒரு படைப்பாளிக்கு ஒரு நல்ல வாரம். மீடியா துறையில் இருப்பவர்களுக்கும் சரி, அதே போல சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கும் இது ஒரு நல்ல வாரம். ஆக இது யோகமான வாரம் மீன ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொன்னா மிக இல்லை. ஆக மொத்தத்துல 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரத்தில் லட்சுமி கட்டாட்சமும் மகிழ்ச்சியும் அதே போன்ற ஆரோக்கியமும் மேலோங்கி அவர்கள் அனைவரும் இருக்கக்கூடிய சிறு சிறு குறைகளும் நீங்கி முழுமையான ஆனந்தத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் அமைகின்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருபியோ நமः. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.